கரூர் நகருக்குள் வந்தடைந்த விஜய்க்கு ஆயிரக்கணக்கான தாவேக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் இடத்திற்கு சென்றடைய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? கள விவரங்களை சொல்லுங்க. தாவேக தலைவர் விஜய் வருகைக்காக கொளுத்தும் வெயிலிலேயே அவருடைய தொண்டர்கள் ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு காத்திருப்பார்கள். மாலை நேரத்தில் வெயிலின் தாக்கம் சற்றும் இல்லாத இந்த சூழ்நிலையில் தொண்டர்களுடைய உற்சாகம் எப்படி இருக்கும் என்பதற்கு இங்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளே சாட்சி. விஜய் வரக்கூடிய வழி எங்குமே அவருடைய வாகனத்தை நிறுத்தி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கரூர் நகருக்கு உள்ளே வரும் பொழுதே அந்த பேருந்து நிறுத்தப்பட்டது. பேருந்துக்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்கள் திரண்டு நின்றார்கள். அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று தலை வணங்கி விஜய் கரூர் நகருக்கு தன்னுடைய வரவேற்பினை தந்து இருக்கக்கூடிய நிலையில் கரூர் நகரத்திற்கு தனது நன்றியை கூறியிருக்கின்றார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் கரூர் மாநகரினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மேம்பாலங்களில் நின்று விஜய்க்கு வரவேற்பு தருகின்றார்கள். விஜய் இருக்கக்கூடிய இந்த சாலை, அதாவது விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடிய சாலை என்பது ஈரோடு பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையாக இருக்கின்றது. ஆனால் அதையும் கடந்து கரூரில் இருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய சாலையில் கூட போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தொடங்கியிருக்கின்றது. அந்த அளவு கரூர் நகரத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். உற்சாகத்தோடு விஜய் அவர்களை நோக்கி கையசைத்தபடி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்திலே வேலுச்சாமிபுரம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கின்றார். ஆனால் அந்த 2-3 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு எத்தனை மணி நேரம் ஆகுமோ என்று சொல்லக்கூடிய விதமாக தொண்டர்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கின்றது. ஒவ்வொரு இன்ச்சாக விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் மெதுவாக ஊர்ந்து நகர்ந்து செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பகுதியிலுமே விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களுடைய தொண்டர்கள் அங்கே குழுமி இருப்பதன் காரணமாக விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தின் மீது ஏறி நின்று நன்றி கூறி வந்து கொண்டிருக்கின்றார். வரக்கூடிய வழியிலேயே பரமத்தி வேலூர், மன்னமங்கலம் உள்ளிட்ட இடத்தில் எல்லாம் விஜய்க்கு வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட இடத்தில் எல்லாம் உற்சாகமாக வரவேற்பு வழங்கப்பட்டது. வழக்கத்தை விட இந்த முறை கூடுதலாக பல்வேறு இடங்களிலும் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை நிறுத்தி அதன் மீது ஏறி நின்று தொண்டர்களுக்கு முன்பாக கையசைத்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு விஜய் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் கரூர் நகருக்குள்ளும் பாலத்தின் மீது எத்தனை ஆயிரம் பேர் நிற்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையிலே பாலங்களின் மீதும் ஏராளமானவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாலத்திலே தங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் நின்று விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து அந்த பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் மீது இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய வாகன ஓட்டிகள் சாலை ஓரமாக தங்களுடைய வாகனத்தை நிறுத்தி வைத்திருப்பதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி கரூர் ரவுண்டானாவிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் கடந்து வரக்கூடிய ஒரு காட்சிதான். தொடர்ந்து இந்த பகுதியிலே டிவிகே என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்யக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. கடந்த வாரத்தில் எப்படி திருவாரூரிலே மாலை நேரத்திலே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை விஜய் அந்த தொண்டர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தாரோ அதே போன்று கரூரிலும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கின்றது. ஆயிரக்கணக்கிலே தொண்டர்கள் திரண்டிருக்கின்றார்கள். இன்னும் 1-2 கிலோமீட்டர் தூரத்திலே வேலுச்சாமிபுரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை சென்று சேர்வதற்கே இன்னும் சில மணி நேரங்கள் ஆகும் என்று சொல்லக்கூடிய விதமாக செல்லும் திசையெங்கும் மக்கள் கூட்டம், அதாவது தொண்டர்கள் கூட்டம் அலை மோதுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.